நான் கர்த்தருக்குள் என்ன சொல்லுங்க பாக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், அதுவே என் பலன். எது பலன்? நம்ம மகிழ்ச்சி தான் பலன். இன்னைக்கு ஏதோ பலன் எதை பார்க்கிறோம்? நம்ம கட்டின பில்டிங் பலன் பார்க்கிறோம், நமக்கு பின்னாடி இருக்க சொத்து பலன் பார்க்கிறோம், நம்முடைய படிப்பு பலன் பார்க்கிறோம், நம்முடைய என்னது பண தேவைகள் பணம் பார்க்கிறோம். பணம்லாம் இருந்தா மகிழ்ச்சி வராது, எவ்வளவு வேலைகள் கொடுத்தாலும் மகிழ்ச்சி வராது. உனக்குள்ள சமாதானம் வேணா இந்த பைபிள்ல இருக்குது. எங்க அத்தி மரம் நீங்க வச்சிருக்கிற தோட்டத்தில் வச்சிருக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு பலன் கொடுக்காமல் போனாலும், தொழுவத்தில் ஆடு மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருப்பேனா? மூணாவது காரியம், கர்த்தருக்குள் பலனா இருப்பேன், சோர்ந்து போக மாட்டேன். என் தேவையை நினைச்சு கவலைப்பட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, கவலையினால ஒன்று கூட கூட்ட முடியாது. கவலையினால என்ன குறையும்? உங்க ஆயுசினால தான் குறையும். அவன் அப்படி இருக்கிறானே, இவன் அப்படி இருக்கிறானே, நான் என்ன கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு அதான். என்ன என் கர்த்தர் எப்படி வச்சிருக்கார்? மற்றவனை பார்த்தா நம்ம குடும்பம் என்னாச்சு? மற்றவனை பார்த்தா நம்ம குடும்பம் என்னாச்சு? எழுதிக்கிங்க டைரியில். மற்றவங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க. ஒரு காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஒரு காலத்தில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க, ஒரு காலத்தில் மகிமையாக இருப்பீங்க. எந்த கூட இருக்கவனையும் பார்க்கக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யோபு போல கர்த்தருக்கு என்ன சொல்லும்? ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா கர்த்தரோட நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தான் என் பலன். வருமானத்தை வச்சு நீங்கள் நான் என்ன செய்யலாம்? பட்ஜெட் போடலாம். ஆனா கர்த்தர் அதை காட்டிலும் மேலா செய்கிறவர். என்ன ஆண்டவர் அதை காட்டிலும் மேலா செய்கிறார். என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். அதனால தான் சொன்னாரு பவுல், சந்தோஷமா இருங்க. எப்பொழுது என்ன செய்யுங்க? எப்பொழுது என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க. இடையில மட்டும் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது போது மட்டும் இல்ல, நம்முடைய காரியங்கள் கிடைக்கப்பட்ட போதும் அல்ல, எல்லா ஆகாரம் இருக்கும் போது இல்ல, ஆகாரம் இல்லைனாலும் என்ன இருக்கணும்? நம்ம பாக்கெட்ல பணம் இல்லைனாலும் என்ன செய்யணும்? அவர் கொடுப்பாரையா, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நம்ம மகிழ்ச்சியை பார்த்தே மற்றவங்க பார்க்கணும். இந்த மகிழ்ச்சி எங்கடா போய் வாங்கலாம்? சபைக்கு வந்தா வாங்கலாம். இந்த மகிழ்ச்சி எங்கடா, சந்தோஷத்தை எங்கடா வந்து வாங்கலாம்? சபைக்கு வந்தா வாங்கலாம். என்னப்பா அங்க போற? ஆமாப்பா, நான் செலவு பண்ணி கூட்டமா என் குடும்பமா போறேன். ஏன்? என் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியே இல்லப்பா, ஒரு சந்தோஷமே இல்லப்பா. அதனால போயிட்டு மலையில் இருக்கிறவனை பார்த்துட்டு வந்தா என் குடும்பத்தில் என்ன வந்துடும்? மகிழ்ச்சி வந்துடும். பெட்ரோல் தான் செலவு. என்னதான் செலவு? பெட்ரோல் தான் செலவு. கூட்டு போற எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா செலவு. உன் மகிழ்ச்சி வேணா ஆலயத்துக்கு வா. அங்க அத்தி மரமும் என்ன செய்யாது? துளிர் விடாது. சந்தையில் மந்தையில் ஆடுகளும் இருக்காது, ஒன்றும் இருக்காது உன் தொழுவத்தில். ஆனா எனக்குள்ள மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கிற என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? இந்த வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும். இந்த வானமும் பூமியும் ஒழிஞ்சாலும் எது ஒழியாதம்மா? எது ஒழியாதம்மா? கர்த்தருடைய வார்த்தை ஒழியாதம்மா. அற்புதம் வேணுமா? சத்தியத்தை அறிங்க. சத்தியம் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துரும்? என்னத்தை கொடுத்துரும்? விடுதலை கொடுத்துரும். சத்தியம் உள்ள உள்ள போ 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 போவ நம்ம சிந்தை மாறிக்கிட்டே இருக்கும். சத்தியம் உள்ள போ 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 போவ நம்ம கவலை மாறிக்கிட்டே இருக்கும். சத்தியம் போ 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 போவ ஆண்டவர் நம்ம எல்லையை ஆசிர்வதிச்சிட்டே இருப்பார். சத்தியத்தை வாசிக்க 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 நம்ம சிந்தை தெளிவுபட்டுக்கிட்டே இருக்கும். வசனம் உள்ள போவ 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 நம்ம வாழ்க்கையா மாறிடும், நம்ம சாட்சியா மாறிடும். எல்லாவற்றையும் ஆண்டு உயர்த்திடுவா. எல்லா சத்ரு எப்படி நெருங்கி இருக்கானோ அந்த சத்ரு எப்ப பார்த்தாலும் வசனங்கள் வாசிக்கொண்டே இருக்கிறான், வசனத்தை பேசிக்கொண்டே இருக்கிறான், தியானிச்சு கொண்டே இருக்கிறான். இவன் கிட்ட போக கூடாதப்பா, இவனை தப்பு வச்சிடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறான் ஆண்டவர். கடைசியான காரியம் எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம்